ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஸ்லிங் ரெவல்யூஷன் 3D கேம் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளே கொடுத்துக்கலாம், வெஸ்லிங் கரியர் கொடுத்துக்கலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். நம்ம கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கேரக்டர் பற்றி பார்க்கலாம். நம்ம கேரக்டர் ரோமன் ரெயின்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு. மாசாக இருக்கிறாரு. இவரோட வேல்யூ 1000 ரூபா. இவரோட ப்ரொஃபைல் ரோமன் ரெயின்ஸ். நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் நம்மளே இந்த கேமில் வந்து காஸ்டியூம்ஸ், ஹேரு எல்லாமே மாற்றிக்கலாம் நம்ம விருப்பத்தின்படி. அவரோட பாடி கூட நம்மளாலே பண்ண முடியும். இப்போ பாருங்கள், தொப்பை கூட போட வைக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் பிளேயை முடிச்சுட்டு பார்க்கலாம். ப்ரொசீட் கொடுப்போம். ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் லூக் சேடர் 1-on-1 பேட்டில் மேட்சுக்காக இன்றைக்கி இருக்கிறோம். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு அம்பையர் உள்ளே இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு யார் வரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தலை ரோமன் ரெயின்ஸ் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சாம்பியன்ஷிப் வச்சுருக்கக்கூடிய மிக உயர்ந்த மனிதர். ரிங்கில் ஏறுறாரு. அடுத்து யார் வராருன்னு பார்ப்போம். லூக் சேடர் வர வேண்டிய நேரம். எஸ், லூக் சேடர் வந்துக்கிட்டு இருக்காரு. கேமோட கிராஃபிக்ஸ் டல்லாக இருந்தாலும் கேம் பிளே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்காரு. லூக் சேடர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான பேட்டில் இருக்குது. தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. போடு போடு. ரோமன் ரெயின்ஸ் ஆரம்பத்திலே அவருடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காரு, உதஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஓ நோ, லூக் சேடர் பயங்கரமான ஒரு டினிக்டியை போட்டிருக்காரு. அம்பையர் என்றாரு, நல்ல வேலை ஒன்றும் ஆளை. ரோமன் ரெயின்ஸ் விடுற மாதிரி தெரியல. அடிக்க பார்க்குறாரு, உதையிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. பட் அவர் எதுக்குமே அசைய மாட்டுறாரு. லூக் சேடர் பயங்கரமாக ஒரு ஆதிக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க அது, தூக்கி ஸ்லாம் போட்டிருக்காரு. பயங்கரமாக அடிச்சுருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுங்கி வெளியே நிற்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோச்சு வந்து, தம்பி நீங்கள்லாம் நிற்கக்கூடாது தம்பி அப்படின்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம். யோப்பா என்ன அடிங்க போடுறாரு ஒரு சுப்ளெக்ஸை. என்ன ஷாட்டு வர விட்டு டொம்முன்னு ஒரு ஷாட்டு கொடுத்துருக்காரு. பாருங்கள், என்னங்க இது மாற்றி மாற்றி ஆளுக்கு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கேமு அப்படின்னு புரியலை. யோப்பா என்ன ஒரு பவர் பாம் போட்டிருக்காருங்க. நீங்கள் நினைக்கிற பாம் இல்லைங்க, இது பவர் பாம். குச்சி எடுத்திருக்காரு கையில். குச்சி எடுத்து என்ன பண்ணுற போடு, மண்டையிலே ஒரு நறுக்குன்னு ஒரு ஷாட்டை கொடுத்துருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் வேறு லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இங்கே ஷாட்டை. பாருங்கள், மறுபடியும் ஒரு பவர் பாம் தூக்கி சொருகிட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியலை மாஸ்க் மேனால். இப்போ நம்ம கொஞ்சம் ஏறி நின்றுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வராரு மாஸ்க் மேன். நம்ம கீழே இறங்கி போவோம். என்னங்க இது, காலில் ஒரு முட்டி ஷாட் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுங்கிறான்னு ஒன்றுமே தெரியல. இப்போ மாஸ்க் மேன் இப்போ கொஞ்சம் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அடி, தூக்கிட்டு ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னங்க கீழே போடுவீங்களா போட மாட்டிங்களா? அம்பையர் போட்டாருங்க ஷாட்டை. ஆனால் என்ன அசராமல் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஐயோ, நம்மளை தூக்கி போட்டிருக்காரு. ஐயோ, மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காரு ரோமன் ரெயின்ஸ் மண்டையை. லூக் சேடர், ரோமன் ரெயின்ஸ் உள்ளே போக வேண்டிய நேரம் வந்திருக்கு. லூக் சேடர் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் எப்படியாச்சும் இதுலேருந்து மீறணும்னு பார்க்குறாரு. அம்பையர் வேறு அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒன்றுமே பண்ண முடியல. என்ன ஒரு டினிட்டி போட்டு கழுத்தம் போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க, தூக்கி சொருகிட்டார். இல்லைங்க, நம்ம நெக் பிரேக்கர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி அடித்தா யாருங்க பார்க்காம இருப்பா அந்த மேட்செல்லாம். அப்போ இங்கே போட்டாருங்க. என்ன ஒரு நெக் பிரேக்கர் போட்டிருக்காரு மாஸ்க் மேன். பட் பரத் அதுக்கெல்லாம் அசரதா இல்லை. அவர் பவர் பாம் தாங்க.
பவர் பாம் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ லூக் சாடர் மோசமான நிலைமையில் இருக்காரு, விடுறதா இல்லை, உதஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பரத் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா மேலே இருந்து ஒரு ஷாட் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காரு. அடி இங்கே பாருங்க. சாரி கைஸ், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, அதனால் மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிக்குது மேட்ச்சு. பாருங்கள் இங்கே பாருங்க, அவர் சும்மா உரதா இல்லை, மண்டையை உடைக்கலான்னு பார்த்தா உடைக்க முடியலைங்க. ஜட்டி போட்டிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப சண்டையை நல்லா தான் போடுறாரு இவர். மேலேருந்து ஒரு ஜம்ப் பாருங்க, சூப்பர் மேன் பஞ்ச் மாதிரி. என்னங்க இது, சாப் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. பாருங்கள், சாப் கொடுத்தாலும் விடுறதா இல்லை, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் அம்பையர் வேறு 3 எண்ணிக்கிட்டு இருக்காரு. போடுறாரு, தூக்குறாரு, தூக்கி போட்டாலும் அவர் மேலேயே விழுந்து ஒரு ஷாட்டு. எந்த இடம் என்ன ஏரியான்லாம் பார்க்குறதில்ல, போட்டு பொழக்கிற முடிவில் இருக்கிறாரு. இப்போ போட்டாரு பாருங்க, என்ன ஒரு சோக் ஸ்லாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது மேட்ச்சு. அம்பையர் வேறு வெறியில் இருக்கிறாரு. இப்போ அம்பையரை போட்டு நொறுக்கிறாருங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அம்பையரே நொறுக்க முடியும் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கால என்னங்க இது, நம்மளே தூக்கி போட்டிருக்காரு அம்பையரு. இப்போ ஏறட்டும், மேலே ஒரு ஷாட் கொடுக்குறாரு, தூக்கி போட்டிருக்காரு. பயங்கரமான ஒரு ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ லூக் சாடர் மோசமான நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. என்ன ஷாட்டு. இப்போ 1 2 3 என்னன்னு பார்த்தா இல்லைங்க, எந்திரிச்சிட்டாரு. ஒரு பஞ்ச் கொடுக்க பார்க்குறாரு. அம்பையர் வேறு டக்குன்னு ரிங்குள்ளே வர மாட்டேங்கிறாரு. அடிச்சனால கோவத்தில் இருக்காருன்னு நினைக்கிறோம். மறுபடியும் பவர் பாம். லூக் சாடர் அப்போ தூக்கிட்டு வரணுங்கிட்டு, ஓ நோ, அவர் ரிட்டர்ன் கட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு கிக்குங்க, மண்டையை பொழந்துட்டாரு. நம்ம வீட்டில் வேறு கொஞ்சம் டென்ஷன் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டென்ஷனை போட்டு சட்டி மனிதனை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கோம். வீட்டில் டென்ஷன் பண்ணுறதா, எங்கடா அடியை பாருங்க. இங்கே கோச் டக்குன்னு வாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உன்னை ஒரு அடி போட்டால் தான் சரியாக வரணும். அவருக்கு ஒரு அடி. பயங்கரமான ஷாட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே இப்போ இவருக்கு ஒரு அடியை கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்க, மேட்ச் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. ரொம்ப சோர்வாயிருக்காரு லூக் சாடர். இப்போ இன்னொரு ஷாட். என்ன முடியும்னா என்ன முடியலை. பயங்கரமான அடிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறார் லூக் சாடர். மேட்ச்சில் நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பல தடைகளையும் தாண்டி ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம். மறுபடியும் பவர் பாம் போட்டிருக்காரு. இப்போ கண்டிப்பாக எண்ணியே ஆகணுங்க. வாங்க அம்பையர், 1 2. இல்லைங்க, மேட்ச் முடிக்க முடியல. ரொம்ப முக்கியமான கட்டத்தில் போயிட்டுருக்கு மேட்ச். பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் பவர் பாம் போட பார்க்குறாரு. மறுபடியும் தூக்கி போட போகிறாரா, தூக்கி போட்டாருங்க. ஆனால் கயிறுக்கிட்ட தூக்கி போட்டனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிற போது இதை ஜெயிச்சே ஆகணும். போட்டார், இப்போ கண்டிப்பாக அடிச்சு ஆகணுங்க. டக்கு டக்கு டக்குன்னு 1 2 3. என்ன அம்பையருங்க காணும் ஆளை. 1. அட என்னங்க இது, இப்போயாச்சும் முடியுமான்னு பார்ப்போம். மறுபடியும் பவர் பாம். சுத்தராகவே ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. மறுபடியும் போட்டார் டெனிக்டியை. இப்போ கண்டிப்பாக இப்போ வந்தே ஆகணும். மேட்ச் முக்கியமான சீரியஸான கட்டத்தில் போய்ட்டுருக்கு. இப்போ
வராரு 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 வராரு, தூக்கி போட்டாருங்க நம்மளை. மேட்ச் வந்து 1 இல்லை, இன்னும் இருக்கு போட்டி. மறுபடியும் தூக்கி போட்டாரு. 1 2 3 என்ன போறாரா? மேட்ச்சு யாருமே ஜெயிக்காத கட்டத்துக்கு போயிருக்குங்க. மறுபடியும் ரீமேட்ச் வேற கேட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரீமேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ரீமேட்ச் இருக்குன்னு தான் தெரியுது. இல்லைங்க, மேட்ச் முடிஞ்சு. சரி, பாய் காய்ஸ், இன்னைக்கு மேட்ச் இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.